விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இலங்கைக்கான கிரிக்கெட் சுற்றுலாவை மேற்கொண்டிருந்த ஆஸ்திரேலிய அணியினுடைய இலங்கை சுற்றுலா வெற்றிகரமாக நிறைவுக்கு வந்திருக்கிறது. 2 டெஸ்ட் போட்டிகள், 2 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரிலே விளையாடியிருந்தார்கள். இன்றோடு 2 ஒருநாள் போட்டிகளும் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. டெஸ்ட் போட்டிகளிலே ஆஸ்திரேலியா 2-0 என்று சொல்லி வென்றிருந்தது. ஒருநாள் தொடரில் இலங்கை இப்போது 2-0 என்று சொல்லி வென்றிருக்கிறது. மொத்தம் 4 சர்வதேச ஆட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதிலே 2 ஆஸ்திரேலியாவும் 2 இலங்கையும் வென்றிருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. 3 போட்டிகள் கொண்ட ஒரு தொடர்தான் 3-0 என்று சொல்லி, அல்லது அத்தனை போட்டிகளையும் வெல்கின்ற போது ஒயிட் வாஷ் என்று சொல்லி அழைப்பார்கள். ஆகவே இந்த டெஸ்ட் தொடரையோ அல்லது ஒருநாள் தொடரையோ நாங்கள் ஒயிட் வாஷ் என்று சொல்லி அழைக்க முடியாது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. ஆனால் ஒட்டுமொத்தமாக டெஸ்ட் போட்டிகளில் ஆஸ்திரேலியா 2-0 என்று சொல்லி ஆதிக்கம் செலுத்த சரித் அசலங்க தலைமையிலான இலங்கை அணி ஒருநாள் தொடரிலே 2-0 என்று சொல்லி ஆதிக்கம் செலுத்தி வென்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரினுடைய இறுதிப் போட்டிக்கு அவர்கள் தேர்வாகி இருப்பவர்கள். ஆகவே பலம் பொருந்திய அணி என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அவர்களுடைய முதல் தெரிவு அணி அதிகமாக விளையாடி இருந்தது. ஆனால் ஒருநாள் தொடரை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியாவுடைய முதல் தெரிவு வீரர்கள் பலர் இங்கே இல்லை என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. எது எவ்வாறாயினும் இந்த மாதிரியான சாக்கு போக்குகளை நாங்கள் சொல்லிவிட முடியாது. ஆஸ்திரேலியா ஒரு வேர்ல்டு சாம்பியன் என்பது நினைவிருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஸை இப்போது இலங்கை அணி தோற்கடித்திருக்கிறது என்பதும் நினைவுபடுத்தக்கூடிய, பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சனத் ஜெயசூரிய மற்றும் சரித் அசலங்க கூட்டணியில் தொடர்ச்சியாக இலங்கை வெற்றி வாகைகளை சூடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னரான 11 தொடர்களிலே, இலங்கை மண்ணிலே இடம்பெற்ற தொடர்களிலே இலங்கை 10 தொடர்களை வென்றிருக்கிறது. ஒரே ஒரு தொடர் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக அது டிரோ ஆகி இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. அந்த அளவு தூரம் இலங்கையினுடைய ஆதிக்கம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது. தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, ஆஸ்திரேலியா, அதற்கு பின்னர் ஆப்கானிஸ்தானுடனான தொடர் டிரோ ஆகியிருந்தது. பின்னர் இன்னும் ஒரு ஆப்கானிஸ்தானுடனான தொடரை வென்றிருந்தார்கள் ஜிம்பாப்வே. இவ்வாறு இவர்கள் இந்தியா, மேற்கிந்திய தீவுகள், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா என்று சொல்லி தொடர்ச்சியாக 11 ODI சீரிஸிலே சொந்த மண்ணிலே இலங்கை 10 தொடர்களை வென்று அசத்தியிருக்கிறார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இது மாத்திரமல்லாமல் 2023 ஆண்டு ஒருநாள் போட்டிகள், உலகக்கிண்ண ஒருநாள் போட்டிகளுக்கு பின்னர் அதிகமான வெற்றி சதவீதத்தை கொண்டிருக்கின்ற ஒரு அணியாகவும் இலங்கை அணி இருக்கிறது. இந்த பட்டியலில் இலங்கை அணியும் இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. பாகிஸ்தான் அணி 72.73 வெற்றி சதவீதத்தை கொண்டிருக்கிறது. இலங்கை 63.64. ஆஸ்திரேலியா அடுத்தடம், ஆப்கானிஸ்தான், இந்தியா என்று சொல்லி இருக்கின்றன. 2023 ஆண்டு ஒருநாள் போட்டிகளினுடைய உலக கிண்ணத்துக்கு பின்னர் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது. இத்தோடு சேர்த்து ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசையில் இலங்கை 5வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது. 2021, 22 இந்த காலப்பகுதியில் இலங்கை 8வது இடத்திலே தத்தளித்துக் கொண்டிருந்தது. பின்னர் 2023 மத்தியிலே மே மாதம் 9வது இடத்துக்கு பின்தள்ளப்பட்டது. செப்டம்பர் 8வது இடத்திற்கு வந்தார்கள். 2023 நவம்பரில் 7வது இடத்துக்கு இலங்கை அணி முன்னேறியிருந்தது. 2024 இலங்கைக்கு அமோகமாக இருந்தது என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். இந்த காலப்பகுதியிலே 7வது இடத்தில் இருந்த இலங்கை அணி ஆகஸ்டிலே 6வது இடத்துக்கு முன்னேறியது. இப்போது ஆஸ்திரேலியாவுடைய இந்த 2-0 என்கின்ற வெற்றிக்கு பின்னர் 5வது இடத்துக்கு இலங்கை அணி தர வரிசையிலே முன்னேறி இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம். இந்தியா தொடர்ச்சியாக முதலிடத்திலே இருந்து கொண்டிருக்க இலங்கை 5வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது. ஆனால் 5வது இடத்திலே இலங்கை அணி இருந்தாலும் சாம்பியன்ஸ் டிரோபிக்கான தேர்வின் போது அந்த காலகட்டத்திலே இலங்கை தரவரிசையில் 8வது 9வது இடங்களிலே இருந்த காரணத்தால் இலங்கையால் சாம்பியன்ஸ் டிரோபியிலே விளையாட முடியாது போயிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இந்த போட்டியில் முதலாவது போட்டியிலே உங்களுக்கு தெரியும், சரித் அசலங்க தனித்து நின்று போராடி 127 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க இலங்கை 49 ஓட்டங்களால் வென்றது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் 174 ஓட்டங்களால் வென்று இமாலய சாதனை படைத்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இலங்கையினுடைய மிகச்சிறந்த ஒரு வெற்றியாக இந்த வெற்றி பார்க்கப்படுகிறது. 281 ஓட்டங்கள், 4 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை குசல் மெண்டிஸ்
இலங்கைக்காக 11,000 சர்வதேச ஓட்டங்களை பூர்த்தி செய்திருந்தார். அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய 5வது சதத்தையும் இன்றைய நாளிலே பூர்த்தி செய்திருந்தார். ஒவ்வொரு ஜனாதிபதியினுடைய காலத்திலும் ஒவ்வொரு சதம் என்று சொல்லி பெற்றிருந்த இந்த குசல் மெண்டிஸ் இப்போது அனுரோவினுடைய காலத்திலே 2 சதங்களை பெற்றிருக்கிறார் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. மைத்ரி அதே போன்று கோட்டா, ரணில் என்று ஒவ்வொரு ஜனாதிபதியினுடைய காலத்தில் ஒவ்வொரு சதங்களை பூர்த்தி செய்திருந்தவர் இப்போது 2 சதங்கள் இந்த அனுர காலத்திலே பெறப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு நகைச்சுவையான புள்ளிபுரத்தையும் அறிய கிடைத்திருந்தது. இலங்கையினுடைய துடுப்பாட்டத்தில் பெத்தம் நிசங்க 6, நிஷான் மதுஷ்கா 51, குசல் மெண்டிஸ் 101, கமிண்டு மெண்டிஸ் 4, சரித் அசலங்க கடந்த போட்டியில் சதம், இந்த போட்டியில் ஆட்டமிழக்காது 78, ஜனித் லியனகே 32, 50 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 281 பெற்றிருந்தார்கள். ரஷ்யஸ் 47 ஓட்டங்களுக்கு 1, ஆரோன் ஹாதி 60க்கு 1, அதே போன்று ஷான் அபுட் 41க்கு 1, அடம் ஜம்பா 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். தன்வீர் சங்காவிற்கு விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை. அடம் ஜம்பா பிரதான வீரராக இந்த அணியிலே பந்து வீச்சாளராக இடம் பிடித்திருந்தார். மேக்ஸ்வெல் விளையாடியிருந்தார். அதே போன்று அடம் ஜம்பா, ஸ்டீவ் ஸ்மித், ஜாஸ் இங்கிலீஷ், ட்ரெவஸ் ஹெட் ஆகிய வீரர்கள் எல்லாம் விளையாடி இருந்தார்கள். அவ்வளவு பலமிழந்த அணி என்று சொல்லி ஆஸ்திரேலியாவை குறிப்பிட்டுவிட முடியாது. ஆனாலும் இவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள். அணித்தலைவர் ஸ்டீவ் ஸ்மித் 29, ஜாஸ்லிங் இங்கிலீஷ் 22, மேக்ஸ்வெல் 1, ஷான் அபூட் 2, அடம் ஜம்பா 8, ட்ரெவஸ் ஹெட் 18, மேத்யூ ஷாட் 2 என்று சொல்லி ஆட்டமிழந்தார்கள். 4 விக்கெட்டுகள் துனித் வல்லாலகி கைப்பற்றினார் 35க்கு. அசித்த பெர்னாண்டோ 23க்கு 3, வனிந்து ஹசரங்க 23க்கு 3 என்று சொல்லி கைப்பற்ற 107 ஓட்டங்களுக்குள் ஆஸ்திரேலியா ஆட்டமிழந்தது. 25வது ஓவரிலே 174 ஓட்டங்களால் ஒரு அசத்தலான வெற்றி இலங்கைக்கு கிடைத்திருக்கிறது. வாழ்த்துக்கள் இலங்கை அணிக்கு 2-0 என்று சொல்லி வெற்றி கொண்டிருக்கிறார்கள். சனத்தினுடைய வரவுக்கு பின்னர் ஏதோ ஒரு விதமான எழுச்சி இலங்கை கிரிக்கெட்டிலே தெரிந்து கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். நான் தில்லையம்பலம் தரணிதரன்.